ஒவ்வொரு பொருளும் பொதுவாக சாதாரணமாக தான் தோன்றும். ஒரு நாற்காலி உட்கார்றதுக்காக, ஒரு நகை அலங்காரத்துக்காக, ஒரு பொம்மை ஜஸ்ட் விளையாடுறதுக்காக. ஆனால் எல்லா பொருளும் அப்படி இல்லை. சில பொருட்கள் உயிரற்ற பொருட்களாக இல்லாமல் கண்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு தீய சக்தியை தாங்கிட்டு இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒரு கதையையும் ஒரு சாபத்தையும் ஒரு இரத்த வரலாறையும் மறைச்சு வச்சிருக்கும். பல நூற்றாண்டுகளை இப்படி ஒரு சாபத்தை வாங்கிய பொருட்களை பற்றிய கதைகள் பரவிக்கிட்டே வந்திருக்கு. அப்படிப்பட்ட பொருட்களை வச்சிருக்கிறவங்க மர்மமான விபத்துக்களிலும் மரணங்களிலும் சிக்கியிருக்காங்க. இதெல்லாம் கற்பனை கதைகள் இல்லை, இதெல்லாம் வரலாறு. பல அரசர்கள் வீழ்ந்திருக்காங்க, பேரரசுகள் சிதறி இருக்கு, அப்பாவிகள் உயிரிழந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்ததே அவங்க தொடக்கூடாததை தொட்டதுக்காக. ஸோ இன்னைக்கு நம்ம உலகின் மிகவும் பயமுறுத்தும் பொருட்களின் ரகசியத்தை திறக்க போகிறோம். சாபமிட்ட இரத்த நகைகள், மரணத்தை அழைக்கும் நாற்காலிகள், மறைக்கப்பட்ட பண்டைய கல்லறைகளின் எச்சரிக்கைகள். இதெல்லாம் வெறும் பொருட்கள் இல்லை, தீஸ் ஆர் இன்எஸ்கேப்பபிள் ட்ராப்ஸ். ஒரு வாட்டி நீங்கள் அதை தொட்டுட்டீங்கன்னா your life will never be the same again. இந்த உலகத்தில் உள்ள விலை உயர்ந்த கற்களிலேயே மிகவும் அழகான கல் அது. ஒரு நீல நிற வைரம். 45 கேரட் எடை கொண்ட அந்த வைரம் பல லட்சம் மதிப்பு கொண்டது. ஆனால் இந்த அழகான வைரத்துக்கு பின்னால் ஒரு இரத்த வரலாறு ஒளிஞ்சிருந்தது. இந்த ஹோப் டைமண்ட்ங்கிறது ஒரு காலத்தில் ஒரு ஹிந்து கோவிலுக்கு சொந்தமானதாக இருந்தது. அந்த கோவிலில் அந்த தெய்வத்தோட கண்களாக இந்த வைரம் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த கோவிலில் இருந்து இந்த வைரம் திருடப்பட்டது. அன்னிலிருந்து இந்த வைரத்தை யார் தன் உடமையாக ஆக்கிக்கிறாங்களோ அவங்க பேரழிவை சந்திச்சாங்க. அந்த குலதெய்வத்தோட கோபத்துக்கு ஆளாகி இருந்ததாக சொல்லப்பட்டது. பிரான்ஸ் அரசர் லூயிஸ் 15 இந்த வைரத்தை அணிஞ்சிருந்தார். அதுக்கப்புறம் அவரோட மனைவியான மேரி ஆண்டோனேட் அணிஞ்சாங்க. 2 பேருமே பிரெஞ்சு புரட்சியின் போது தலை துண்டா வெட்டி கொல்லப்பட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பணக்கார வாரிசு பெண்ணான எவ்லின் வால்ஷ் மேக்லின்கிறவங்க 1911 இந்த வைரத்தை தன் வசப்படுத்திக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்க மகன் ஒரு கார் விபத்தில் இறந்து போனார். அதுக்கப்புறம் அவங்களோட மகள் தற்கொலை செஞ்சு இறந்து போனாங்க. அண்ட் அவங்களோட கணவர் வேறொரு பொண்ணுக்காக இவங்களை விட்டுட்டு போயிட்டாரு. இப்படியே இந்த வைரம் பல கைகளுக்கு பாஸ் ஆச்சு. யாரெல்லாம் இந்த வைரத்தை வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட பேரழிவை சந்திச்சாங்க. இன்றைக்கி இந்த வைரம் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஸ்மித்சோனியன் மியூசியமில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அந்த வைரம் இப்போ பாதுகாப்பாக இருப்பதாக சொல்லப்படுது. பட் யாருக்கு தெரியும், மேபி அது தன்னோட அடுத்த விக்டிம்காக இரத்த வெறியோட காத்திருக்கலாம். ஆயிரத்தி 1702 இங்கிலாந்தில் உள்ள நார்த் யார்க்ஷயருங்கிற இடத்துல வாழ்ந்து வந்தார் தாமஸ் பஸ்பிங்கிற ஒரு நபர். இந்த நபர் ஒரு குடிகாரன், கிரிமினல் அண்ட் ஒரு கொலைகாரன். ஒரு நாள் தன்னோட மாமனாரை கொலை செய்த குற்றத்துக்காக பஸ்பி கைது செய்யப்பட்டான். அண்ட் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி தன்னோட கடைசி ஆசையாக தான் எப்பவும் விசிட் பண்ணுற பப்புக்கு போய் தன்னோட ஃபேவரட் சேரில் உட்காரணும்னு சொன்னான். அங்கே அழைச்சிட்டு போனதும் தான் எப்பவும் உட்கார்ற அந்த உடன் சேரில் உட்காந்து ஒரு விஷயத்தை உறக்க கத்தி சொன்னான். எனிஒன் ஹூ டேர்ஸ் சிட் இன் மை சேர் வில் டை அப்படின்னு சொன்னான். அதாவது யார் என்னோட ஃபேவரட் சேரில் உட்கார்றாங்களோ அவங்க மரணத்தை சந்திப்பாங்கன்னு சொன்னான். அங்கேருந்து தொடங்கியது தான் அந்த சாபம். பல நூற்றாண்டுகளுக்கு அங்கே உள்ள லோக்கல் மக்கள் அந்த சேரில் யார் உட்கார்ந்தாலும் இறந்து போவாங்கன்னு அந்த விஷயத்தை ரொம்ப தீர்க்கமாக நம்பினாங்க. அதுக்கு காரணம் வரிசையாக நடந்த சில மரணங்கள். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் சில சோல்ஜர்ஸ் இந்த பப்புக்கு விசிட் பண்ணாங்க. யாரெல்லாம் அந்த சேரில் உட்கார்ந்தாங்களோ அவங்க யாருமே வீடு திரும்பலை.
அவங்க எல்லாருமே போர்க்களத்தில் கொல்லப்பட்டாங்க. ஒரு பில்டர் அந்த சேரில் உட்கார்ந்தாரு. அதே நாள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். ஒரு டெலிவரி மேன் அந்த சேரில் உட்கார்ந்தாரு. சில மணி நேரங்களிலேயே கார் மோதி இறந்து போனார். இப்படியே மரணங்கள் நடக்கிறத பார்த்து அந்த பப் ஓனர் அந்த சேரை ஒரு மியூசியத்துக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அந்த சேர் செவுத்தில் தொங்க விடப்பட்டிருக்கு, யாரும் அதில் உட்காரக்கூடாதுங்கிறதுக்காக. ஆயிரத்தி 1974 சைனாவில் உள்ள கிராமப்புறமான ஜியாங் பகுதியில் சில விவசாயிகள் கிணறு வெட்டுவதற்காக குழி தோண்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க மண்வெட்டி எதையோ ஹார்டாக இடிச்சிருக்கு. என்ன எதுன்னு பார்க்கறதுக்காக அங்கே உள்ள மண்ணை எல்லாம் விலக்கி பார்த்தப்போ அவங்களுக்கு ஒரு சோல்ஜரோட முகம் தெரிஞ்சிருக்கு. அது ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு சிப்பாய் சிலை. அவங்க அன்னைக்கு கண்டுபிடிச்சது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிஸ்கவரிஸ் இன் ஹிஸ்ட்ரி. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உடனே அந்த இடத்தை முற்றுகையிட்டாங்க. அந்த இடத்தை டோட்டலாக தோண்டி பார்த்தப்போ அவங்க பார்த்த காட்சி அங்கே இருந்த அத்தனை பேரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிது. அந்த அண்டர் கிரவுண்டில் ஒரு முழு ஆர்மி படையே இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 8000 ஆள் உயர களிமண்ணால் செய்யப்பட்ட சிப்பாய்களின் சிலை. எல்லோரும் ஒரு பெர்ஃபெக்ட் ரோவில் லைனாக நின்றபடி இருந்தது அந்த சிலைகள். அந்த எல்லா சிப்பாய் சிலைகளின் கையில் பிரான்ஸ் மெட்டலில் செய்யப்பட்ட ஆயுதங்களை ஏந்தியபடி நின்றுட்டு இருந்தது அந்த சிலைகள். ஒவ்வொரு சிப்பாய் சிலையும் யூனிக்காக இருந்தது. வெவ்வேறு முகங்கள், வெவ்வேறு போர்க்கவசம், அண்ட் ஈவன் அந்த சிலைகளோட முகபாவனைகளும் கூட வெவ்வேறு விதமாக இருந்தது. இதுதான் டெரகோட்டா ஆர்மி. சைனாவோட முதல் மன்னரான கின் ஷி ஹுவாங்கோட கல்லறையை பாதுகாத்தபடி நின்றுட்டு இருந்தது அந்த கோஸ்ட்லி ஆர்மி. கிங் ஷி ஹுவாங் ஒரு சாதாரண மன்னன் கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சிதறி கிடந்த சைனாவை ஒன்றாக இணைத்தவர். தனது ஆட்சியில் அவர் சாலைகளையும் அரண்களையும் மட்டும் அவர் கட்டலை, மாறாக உலக அதிசயங்களில் ஒன்றான சீனாவின் பெருஞ்சுவரோட முதல் வடிவத்தை உருவாக்கியதும் இவர் தான். ஆனால் இவருக்கு ஒரே ஒரு விபரீதமான ஆசை இருந்திருக்குது. அது என்னன்னா, தான் எப்போவுமே அமரராக இருக்கணுங்கிறது தான் அது. நீங்கள் பாதரசத்தை குடிச்சிங்கன்னா நீங்கள் சாகாவரம் பெற்று என்றைக்குமே அமரராக இருக்கலாம்னு எவனோ இவருக்கு ஐடியா கொடுத்துருக்கான். இவரும் அந்த சண்டாளனோட பேச்சை நம்பி பாதரசம் ஒரு வகை விஷம்னு தெரியாமல் குடிச்சிருக்காரு. அது ஸ்லோ பாய்சனாக மாறி அந்த பாதரசம் இவரை ஒரு நல்ல நாளாக பார்த்து இறைவனடி சேர்த்துருச்சு. ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு டிமாண்ட் வச்சுட்டு தான் இறந்து போயிருக்காரு. அது என்னன்னா, தன்னோட கல்லறை மற்றவங்க கல்லறை மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடாது. அது வெறும் ஒரு கல்லறையாக இல்லாமல் மண்ணுக்கடியில் ஒரு ராஜாங்கமாக இருக்கணும்னு அவர் விரும்பினார். புராணங்களில் இவரோட கல்லறையை ஒரு அண்டர் கிரவுண்டு சிட்டின்னு அழைக்கிறாங்க. அதோட சீலிங்கை நட்சத்திரங்கள் உள்ளது போல் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளோரில் நதி ஓடுற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த நதியில் தண்ணீருக்கு பதிலாக பாதரசத்தை ஊற்றியிருந்தாங்க. எதனாலனா, என்றைக்குமே வற்றாத ஆறு மாதிரி தெரியணுங்கிறதுக்காக. அண்ட் இவரோட கல்லறையை யார் திறக்க முற்பட்டாலும் மெர்க்குரியில் உள்ள விஷத்தால் இறந்து போயிடணுங்கிறதுக்காக. அண்ட் தன்னுடைய கல்லறை காலத்துக்கும் நிலைச்சு நிற்கணுங்கிறதுக்காக டெரகோட்டா ஆர்மிங்கிற ஒரு சைலண்ட் கார்டை பாதுகாப்புக்காக அமைச்சிருந்தார். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் 2000 வருஷம் கழிச்சும் அந்த கல்லறை இப்போ வரைக்கும் திறக்கப்படாமலே இருக்குது. யாருக்கும் திறக்கவும் தைரியம் இல்லை. டெரகோட்டா ஆர்மி அங்கே ஒரு அதிசயமாகவும் அண்ட் அட் த சேம் டைம் எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. மேபி அந்த ஆர்மி இன்னும் பல காலங்களுக்கு அங்கே உறங்கிட்டு இருக்கிற அவங்க ராஜாவை பாதுகாக்கும் விதமாக
கண்காணிச்சபடியே நின்றுட்டு இருக்கக்கூடும். மீறி யாராவது என்னைக்காவது அந்த கல்லறையை திறந்தா அதுக்கப்புறம் ஏற்படும் சம்பவங்களுக்கு அந்த நபரே பொறுப்பு. ஆயிரத்தி 1950களில் பிரிட்டனில் உள்ள மக்கள் தங்களோட வீடுகளில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பெயிண்டிங்கை வைக்க ஆரம்பித்தாங்க. அது எல்லாமே குழந்தைகளோட வெவ்வேறு விதமான பெயிண்டிங். எல்லா பெயிண்டிங்லேயும் ஒரு குழந்தை கண்ணில் கண்ணீர் தழும்ப வியூவரை ஸ்ட்ரைட்டாக அவரோட கண்களையே பார்க்குற மாதிரி வரையப்பட்டிருக்கும். ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஒரு சின்ன பையன் கருப்பு தலைமுடி கொண்டு கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தோடுற மாதிரியான பெயிண்டிங். மக்கள் அந்த பெயிண்டிங்கை தி கிரைங் பாய்னு அழைச்சாங்க. இந்த குழந்தைகளோட பெயிண்டிங் பிரிட்டனில் ரொம்ப பிரபலமாக தொடங்கியது. பல ஃபேமிலிஸ் இந்த பெயிண்டிங்கை தங்களோட வீட்டு சுவர்களில் மாட்டி அழகு பார்த்தாங்க. மாஸ் ப்ரொடக்ஷனில் இந்த பெயிண்டிங் தயாரிக்கப்பட்டது. அந்த ஆயிரக்கணக்கான காப்பிகள் விற்கவும் செய்தது. பட் தென் சம்திங் ஸ்டார்டட் ஹேப்பனிங். எப்போல்லாம் இந்த கிரைங் பாய் பெயிண்டிங் உள்ள வீடுகள் தீ விபத்துக்குள்ளாச்சோ அப்போ எல்லாம் அந்த வீடு வேணால் தீக்கு இரையாகி சாம்பலாகி தரைமட்டமாச்சு. ஆனால் இந்த பெயிண்டிங்கில் மட்டும் எந்தவித சேதமும் ஆகாமல் கம்ப்ளீட்லி அன்டச்சாக இருந்தது. இந்த விஷயத்தை பிரிட்டன் தீயணைப்பு படையினர் கவனிக்க ஆரம்பித்தாங்க. எரிஞ்சு போன வீடுகள் எங்கே பார்த்தாலும் சாம்பல். ஆனால் செவுத்தில் இந்த கிரைங் பாய் பெயிண்டிங் இவங்களை பார்த்து தொங்கிட்டு இருந்தது. அதுவும் பெர்ஃபெக்டாக ஒரு சேதமும் ஆகாத நிலையில். நியூஸ் பேப்பர்கள் இந்த விஷயத்தை தி கர்ஸ் ஆஃப் தி கிரைங் பாய்னு தலைப்புச் செய்திகளை போட ஆரம்பித்தாங்க. பலர் இந்த பெயிண்டிங்கை தூக்கி எறிய ஆரம்பித்தாங்க. சிலர் இதை எரிக்க பார்த்தாங்க. ஆனால் இந்த பெயிண்டிங் தீப்பிடிக்க மறுத்தது. சும்மா கருப்படிச்சதை ஒழிய பழையபடி அது இன்டாக்டாகவே இருந்தது. மக்களிடையே பயம் பரவ தொடங்கியது. யாருமே அந்த பெயிண்டிங்கை இதுக்கு மேலும் தங்களோட வீட்டில் வச்சுக்க விரும்பலை. சிலர் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற அந்த சிறுவன் ஒரு சபிக்கப்பட்ட அனாதை. யாரெல்லாம் இந்த சிறுவனோட படத்தை தங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்களோ அவங்க வீடு தீப்பிடிச்சு எரியும்னு சொன்னாங்க. வேறு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இதை வரைஞ்ச ஓவியர் சாத்தானோட ஒரு ஒப்பந்தம் செய்துட்டு இந்த கேன்வாஸ்குள்ளே ஒரு தீய சக்தியை ட்ராப் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியல. இதை வரைஞ்ச அந்த ஓவியரோட பேர் ஜியோவன்னி பிரகோலின். இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஈவன் இன்னைக்கு கூட தி கிரைங் பாய் பெயிண்டிங்கோட காப்பீஸ் நம்மளால் பார்க்க முடியும். எங்கேயாவது பரன் மேலே ஒளிச்சு வச்சிருக்கலாம், அல்லது ஏதாவது ஆன்டிக் பொருட்கள் விற்கும் கடையில் பார்க்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வீட்டின் மூலையில் வேஸ்ட்டாக கிடக்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் அதை தொடக்கூட பயப்படுறாங்க. சிலர் அதை பார்த்ததுமே டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த கிரைங் பாய் பெயிண்டிங் ஒரே ஒரு மெசேஜ் தான் தருது. அந்த மெசேஜ் இதுதான்: சில கலைப்பொருட்கள் உங்கள் வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை, உங்கள் வீட்டை சீரழிக்கிறதுக்காக. A painting should never survive the fire unless something inside it wants to live. லூசியானாவில் உள்ள சென்ட் பிரான்ஸ்வில்லி டவுனில் அமைஞ்சிருக்கிற ஒரு பழைய மேன்ஷன் தான் தி மைட்டில்ஸ் பிளான்டேஷன். 1796 கட்டப்பட்ட இந்த மேன்ஷன் வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். ஆனால் இந்த மேன்ஷன் தனக்குள்ள ஒரு கொலையோட, துரோகத்தோட, நிம்மதி இல்லாமல் அலையும் ஆவிகளோட கருப்பு வரலாறை தனக்குள்ளே புதைச்சி வச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீட்டில் இருக்கும் ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி
பார்க்குறவங்களோட முகத்தை மட்டும் காட்டாது, அந்த கண்ணாடிக்குள்ளே சிக்கியிருக்கிற ஆவிகளையும் காட்டும். இந்த கதை அந்த வீட்டு எஜமானி அம்மாவான சாரா உட்ரஃப்ங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. இவங்க 3 பேரையும் அந்த வீட்டில் வேலை செய்துட்டு வந்த க்ளோங்கிற ஒரு அடிமை பெண் கேக்கில் விஷம் வச்சு கொண்டதா ஒரு கதை சொல்லப்படுது. இவங்க 3 பேரோட இறப்புக்கு பிறகு அந்த வீட்டில் சில வினோதமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அக்கார்டிங் டு கஸ்டம், ஒரு வீட்டில் யாராவது இறந்து போயிட்டா அந்த வீட்டில் உள்ள கண்ணாடிகளை எல்லாம் திரை போட்டு மூடுவாங்க. எதனாலனா, இறந்தவரோட ஆத்மா அந்த கண்ணாடிக்குள்ளே ட்ராப் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. இது அவங்களோட ஒரு நம்பிக்கை. ஆனால் சாராவும் அவங்களோட 2 குழந்தைகளும் இறந்தபோது அவங்க வீட்டு கண்ணாடியை கவர் பண்ண மறந்துட்டதாகவும், அதனால் அந்த 3 பேரோட ஆவி அந்த கண்ணாடியில் கைதாகிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த மைர்கிள்ஸ் பிளான்டேஷனுக்கு வர விசிட்டர்ஸ் நிறைய பேர் சொல்கிறது ஒரே விஷயந்தான். இந்த கண்ணாடியில் உத்து பார்த்தா அதில் சில கைரேகைகள் பார்க்க முடிஞ்சதாகவும் அண்ட் குழந்தைகளோட முகங்களை சித்தரிக்கிற மாதிரி அவுட்லைன் தெரியறதாகவும் சொல்கிறாங்க. சிலர் இந்த கண்ணாடிக்குள்ளே ஒரு கருப்பு உருவத்தை பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இதனால் அந்த கண்ணாடியை பலமுறை சுத்தம் செய்தும் பார்த்துருக்குறாங்க. சில நாட்கள் க்ளீனாக தெரியும், ஆனால் கொஞ்ச நாளையே திரும்ப அந்த ஸ்ட்ரேஞ்ச் மார்க்ஸும் கரைகளும் திரும்ப தென்படுவதாக சொல்லப்படுது. ஒரு கண்ணாடியை நீங்கள் பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் நீங்கள் தான் தெரிவிங்க. ஆனால் இந்த கண்ணாடியில் வேற யாரும் உங்களை பார்க்கறத நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சாய் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்து வேறொரு நல்ல டாப்பிக்கோட வேறொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.